கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு மீண்டும் சொந்தக்காரராகியுள்ளார் மதுரையைச் சேர்ந்த ஆயி என்ற பூரணம்மாள். தனது மகளின் நினைவாக கொடிக்குளம் கிராமத்தில் இருந்த சுமார் 4 கோடி மதிப்பிலான நிலத்தை அரசு பள்ளியை தரம் உயர்த்த தானமாக வழங்கி தமிழ்நாடு முழுவதும் பெரிதாக பேசப்பட்டார் ஆயி அம்மாள். அவரின் செயலை பல்வேறு தரப்பினரும் வெகுவாக பாராட்டினர். அவரின் கல்விக் கொடைக்கு பாராட்டு தெரிவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குடியரசு தின விழாவில் சிறப்பு விருது வழங்கப்படும் என்றும் அறிவித்திருந்தார். அதன்படி குடியரசு தின விழாவில் முதலமைச்சரின் சிறப்பு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் பூரணம்மாள். இந்த நிலையில் அவர் கொடிகுளம் பள்ளிக்கு கூடுதலாக 91 சென்ட் நிலம் வழங்கியுள்ளதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இதன் சந்தை மதிப்பு 3.5 கோடி என கூறப்படுகிறது. கோடிக்கணக்கில் அரசு பள்ளிக்கு தானம் வழங்கினாலும் எளிமையாகவும் இயல்பாகவும் தனது பணியை செய்து வருகிறார் ஆயி அம்மாள். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நினைவிடத்தில் நடிகை ரம்பா மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி காலமானார். கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. விஜயகாந்த் நினைவிடத்திற்கு சென்று திரையுலக பிரபலங்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நடிகை ரம்பா தனது கணவர் மற்றும் நடன இயக்குனர் கலாவுடன் சென்று விஜயகாந்த் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து தேமுதிக பொதுச் செயலாளரும் விஜயகாந்தின் மனைவியுமான பிரேமலதாவுக்கு நடிகை ரம்பா ஆறுதல் கூறினார். கனடாவில் இருந்ததால் விஜயகாந்த் இறுதிச் சடங்கில் பங்கேற்க இயலவில்லை என்று ரம்பா தெரிவித்தார். நான் ஒன்னும் குறையா ஃபீல் பண்றேன். அவரை உயிரோடு இருக்கும்போது நான் ஒரு வாட்டி கூட நான் அவரை மீட் பண்ணலன்னு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். விஜயகாந்த் மறைந்தாலும் நம் இதயங்களில் என்றும் நிலைத்திருப்பார் என்று ரம்பா கூறினார். தெரியல அது அரசியல்